பிறகு கைகளை கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மன அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உண்மையான துறவு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். அம்மா சரியா கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பாக சாந்தி யோக தவத்தை நடத்தி கொடுத்த ராஜகுமாரி அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என்று வாழ்த்துகிறோம். ராஜகுமாரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான நேரத்துல இணையதள நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இதில் கலந்து கொண்டுள்ள மெய்ஞான அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய சிந்தனையாக உண்மையான துறவு என்ற தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். துறவு அப்படின்னாவே எல்லாவற்றையும் விட்டுட்டு போகணும், அததாங்க துறவுன்னு சொல்றோம். அதுல உண்மையான துறவு, அப்போ துறவுல உண்மையான துறவு அப்படிங்கிறது இருக்குது பாருங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஏதாவது வேண்டாம் அப்படின்னு சொன்னா விட்டுருவோம், அதை நினைக்கவே மாட்டோம். அது உறவுகளாகட்டும், பொருள் மீதாகட்டும், பற்றுகள் அதிகமாகும். அந்த அதிகம் ஒரு கவலையை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம்தான் அது மேல இருக்கக்கூடிய பற்றை விட்டுடுவோம். நிறைய இடத்துல ஒரு பொருள் வேணும் வேணும் வேணும்னு வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு காலத்துல இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு வீட்டுல இவ்வளவு வச்சுக்கிட்டு அப்படின்னு தூக்கி போடுவோம் பாருங்க. அப்போ இந்த மாதிரி பல நினைவுகள் நம்ம வாழ்க்கையில பல எண்ணங்களை உள்ள வச்சிருப்போம். ஒரு காலத்துல எதையுமே நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும். உறவுகள் அப்படிதாங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு இருப்போம். ஒரு காலத்துல அந்த மாதிரி எல்லாம் இருந்தேன், இன்னைக்கு யார் இருக்கிறா எனக்கு அப்படின்னு பற்றற்ற நிலைக்கு மனம் போயிரும். புகழ் மேல நமக்கு புகழ், அதிகாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மனசு அது மேல லயம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா இதெல்லாம் நமக்கு எதுக்கு, வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம் பாருங்க. இதே சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, எந்த மனிதனிடத்திலே கவலைகள் அதிகமாக வருகிறதோ அப்பதான் துறவு அப்படிங்கிற நிலையவே மனம் எட்டி பார்க்கிறதாம். அதுவரையிலும் இங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு தக்கவாறு தன்னுடைய வாழ்க்கையோடு மனம் லயமாகி விட்டுடுது. அப்ப இதெல்லாம் பற்றற்ற நிலைக்கு வரணும் அப்படின்னா நிறைய துன்பங்களை மனிதன் அனுபவிக்கிறான்.
இதே இந்த துன்பம் தனக்கு ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப துன்பமா கருதும். பிறருக்காக இருந்தா அது இன்பமா போயிருது இல்லைங்களா? கவலை அப்படின்னாவே, ஒரு துன்பம் அப்படின்னாவே எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றானது அப்படிங்கிற மனோநிலை உள்ள வரணுமா. அப்படிப்பட்ட ஒரு நிலைய நமக்கு இல்லாம போயிருது இல்லைங்களா? நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் இனிமேல் இதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள கொண்டு வர்றோம். பிறருக்கு அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அது சந்தோஷமா இருக்குது, அவன் பண்ணுனதுக்கு அப்படிதான் வேணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குது மனசு. அதத்தான் சாமிஜி மாத்த சொல்றாங்க. உண்மையான துறவு அப்படின்னு சொன்னா எந்த இடத்திலையுமே மனம் பற்றுகளை, ஆசைகளை இழுத்து போட்டுட்டு இருக்க கூடாதாம். ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். கடவுளே வந்து முன்னாடி நின்னா கூட ஆசை பற்று அப்படிங்கிறதே இல்லாத நிலைக்கு மனம் போகணுமா. அப்போ அந்த நிலையில மனிதனுடைய மனம் மாற வேண்டும். ஒரு அன்பர் கேக்குறாருங்க, ஒரு மகான் கிட்ட, குரு கிட்ட வந்து எல்லாவற்றையும் துறந்து வந்துட்டேன்னா, விட்டுட்டு வந்துட்டேன்னா எனக்கு நாணம் வருமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த குரு சொல்றார், ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா நாணம் வரும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன்னு கேட்டாராம். எல்லாவற்றையும் விட்டுட்டு வர்றீங்க, விட்டுட்டு எங்க போவீங்க அப்படின்னு கேட்டதற்கு, இந்த உலகத்து மேலதான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாராம். பசி எடுத்தா பசி எடுத்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மனிதர் சொன்னாராம், உணவை தேட வேண்டும், உணவு எங்க இருக்குதோ அங்க போய் பார்த்து உணவு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னாராம். அப்படின்னா எதை நீங்க துறந்ததாக அர்த்தம்? நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இருக்கிற இல்லத்தை விட்டு இன்னொரு வீட்டுக்கோ, விடுதிக்கோ, ஒரு ஆசிரமத்துக்கோ போயிட்டா அது துறவு அப்படின்னு ஆயிருமா? அங்க என்ன பண்றங்க? வீட்டுல இருக்கிறப்போ ஒரு அதிகாரத்தோட சாப்பாடு கேட்போம். வீட்டுல மனைவி கிட்டயோ, குழந்தைங்க கிட்டயோ எனக்கு சாப்பாடு கொண்டு வா, இது வேணும், அது வேணும் அப்படின்னு ஒரு அதிகார தோரணை இருக்கும். இதே வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம், துறவு அப்படிங்கறத எடுத்துட்டு ஏதோ ஒரு விடுதியிலயோ, ஏதோ ஒரு வீதியிலயோ, ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிறர்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய நிலைதான் இருக்குமே தவிர நிகழ்வு ஒன்னாதான் இருக்கும். பசினா உணவு அதிகாரத்தோட எடுத்து சாப்பிடுறதும் கையேந்தி நிற்பதும் ஒன்று. அப்போ அந்த மனம் அப்படிங்கிறது எதுல நிலைத்து இருக்கணும், எதை வேண்டாம் அப்படின்னு விடணும். அதத்தான் சாமிஜி அளவு முறை அறிந்து நம்மளுடைய துறவு தானாக வரணுமா. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நம்மளா வலுக்கட்டாயப்படுத்தாம தானா தனக்குள்ள ஒரு துறவு நிலைய எடுத்துக்கணும். அதற்கு இயற்கை மனதை சரியா வச்சிருந்தீங்கன்னா இயற்கை மிக உதவியாக இருக்குமோ. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உணவு சுவையா இருக்குது, ஆனா அந்த அனுபவத்துல ஒரு அளவு வரையிலும் தானே நம்மளால சாப்பிட முடியுங்க. இந்த உடல், இந்த உணவு எவ்வளவு ஜீரணம் பண்ண முடியுமோ அந்த அளவு தானே நம்மளால ஜீரணிக்க முடிகிற அளவு தானே நம்மளால சாப்பாட்டை சாப்பிட முடியும். அது நல்லா தெரியுது இல்லைங்களா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னே இன்னும் நிறைய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகமா உள்ள துணிப்போமா? இல்ல இல்லைங்களா? அதுதான் அளவு முறை. என்னுடைய வயிற்றுக்கு ஜீரணமாக கூடிய அளவு நான் உணவை உண்ணுகின்றேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது பாருங்க. அதத்தான் அளவு முறை அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப எந்த இடத்துலயுமே அளவு முறை நம்முடைய அறிவு சொல்லுது அப்படின்னா அந்த செயல்கள் சரியான முறையில் இருக்கணுமா. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அறிவோட ஒன்றுபட்டு செய்ய வேண்டும். அதத்தான் சாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. உன்னுடைய மனம் எங்கே நிற்கின்றதோ அந்த பற்றுகள், துறவுகள் அப்படிங்கிறது நமக்குள்ள வந்துருச்சுன்னா அதனுடைய செயல்கள் சரிப்பட்ட முறையில, சரியான முறையில நிலைத்து நிற்கணும். மனம் ஒண்ண சொல்லும், செயல் ஒண்ணா மாறிடுச்சுன்னா அதற்கு பேரு உண்மையான துறவே இல்லையா. இன்னைக்கு அடுப்புல சாதம் வைக்கிறீங்க, அது சமையல் செய்யறோம், அது சாதம் அரிசி வெந்ததுக்கு அப்புறம் அதை இறக்கி வச்சிடறோம் இல்லைங்களா? எதனால இறக்கி வைக்கிறோங்க? ஏன்னா கொஞ்ச நேரம் விட்டுட்டா அப்படியே அடி பிடிச்சு போயிரும் இல்லையா? அதனாலதான் நம்ம எடுத்து கீழே இறக்கி வச்சிடறோம் பாத்தீங்களா? அதுதாங்க அது அந்த அடுப்புல இருக்கிற வரையில உறவுங்க. அதை எடுத்து கீழே வச்சிட்டோம், அதற்கு மேல் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று அளவோடு எடுத்து அதை கீழே வைக்கிறோம் பாருங்க, அதுதான் துறவு. அப்ப இதற்கு மேல போனா கெட்டு போயிரும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதிலிருந்து விடுதலை பெறுறோம் பாருங்க,
அதைத்தான் அளவு முறையோடு அனுபவிக்க வேணும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்போ அனுபவம் அப்படிங்கிறது தானுங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நிறைய பாடத்தை நமக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த அனுபவமிக்க வாழ்க்கையில நிறைய இடத்துல தேடி தேடி அலையிறோம். பொருளையும் பதவியும் புகழையும் மனம் தேடிக்கொண்டே இருக்கிறதுங்க. ஒரு காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருது. எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மனம் போகிறது. அப்போ ஒண்ணு விட்டுட்டு இன்னொன்னு பிடிச்சுக்கிறோம். எல்லாத்தையும் விட்ட நிலை அப்படிங்கிறது இல்லைங்க. இதெல்லாம் வேண்டாம், இன்னொன்னு வேணும் அப்படின்னு மனம் தாவிக்கிட்டே இருக்குதாம். துறவு அப்படிங்கிறது விட்டுட்டோம் அப்படின்னா அதை திருப்பி நினைக்கவே கூடாது. அதுதான் உண்மையான துறவு. ஆனா நம்மளுடைய மனம் என்ன பண்ணுதுங்க? அளவு முறை அறிந்தும் கூட தெரிந்தும் கூட மீண்டும் மீண்டும் அந்த பழக்கத்திற்கு மனம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதத்தான் சாமிஜி துறவு அப்படிங்கிறது இயல்பாகவே நடக்கணும். அந்த துறவை திணிக்க கூடாது. உடலால பொருளால மனதால வீட்டை விட்டோ காட்டுக்கோ வெளியிலயோ குடும்ப வாழ்க்கையை விட்டோ நம்ம எல்லாம் விட்டுட்டு போறோம்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் துறவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். போனாலும் அந்த இடத்துல இதே உறவுகளை இதே மனம் உன்னை தேடிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய இருக்கும் இடத்திலே இல்லத்தில் இருந்து கொண்டே அந்த துறவு நிலைய பற்றற்ற நிலையில மனம் வாழ்ந்து காட்டணும் பாருங்க. அதத்தான் சாமிஜி சொல்றாங்க. பற்றற்ற மனநிலை எப்போ ஒரு மனிதனுக்கு நிலைத்து விட்டால் அவன் மனிதனாக வாழ்ந்து விடுகின்றான். அந்த துறவு நிலையில மனதின் உள் தன்மை இருக்குது பாருங்க. நமக்குள்ள எந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றோம், எதுவுமே வேண்டாம்னு முடிவு பண்றப்போ மனதுக்குள்ள உள் தன்மை சலனமாக கூடாதாம். ஒரு நொடி பொழுது கூட இந்த இடத்துல இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள அந்த பொருளை தேடியோ புகழை தேடியோ மனம் அலைபாய கூடாதாம். இப்போ துறவு நிலை அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமா எல்லாத்துக்கும் வந்துரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியவே முடியாதுங்க. இந்த உடல் உயிர் இருக்கிற வரையிலும் இந்த உடல் மேல நமக்கு பற்று இருந்துதானே இருக்குங்க. அதே மாதிரி மனம் அந்த குழப்ப நிலையை விட்டு மனம் தெளிவான நிலைக்கு வரலாம். இந்த உடல்ல இந்த உயிர் எவ்வளவு காலத்துக்கு இருக்க வேண்டுமோ அது இறைவன் கொடுத்த வழி. அதுவரையிலும் இந்த உடலை நான் பாதுகாப்பேன். இந்த உடலுக்கு என்ன தேவையோ அளவு முறையோடு நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அதுதாங்க உண்மையான துறவு. காண வேண்டும் என்று காடு மலை எல்லாம் ஓடணும். ஆணவம் அதுவல்ல அறிவில்லா ஊடலே. காண வேண்டும் என்று எம்பிரானை தன்னுள்ளே உணர்ந்த பின் ஊனமற்ற காயமாய் இருப்பது எங்கள் ஈசனே. நமக்குள்ள தேடி தேடி பாக்குறோம். இதெல்லாம் அங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமா அப்படின்னு. எல்லாத்தையும் மனம் என்ன பண்ணணுங்க? மனசுக்குள்ள இருக்கிறது இறைவனுடைய சொரூபம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு துறவு நிலை ஒரு அமைதி நிலை மனதுக்குள்ள வரும் பாருங்க. நம்மை யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். துறவு என்பது பொருள் மேல் இல்ல, நம்ம மனதுக்குள்ள இருக்கிறதாம். அந்த பற்றற்ற நிலைய மனம் கொண்டு வரணும். பற்று இன்னைக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா மனத வாழ்க்கையில இந்த மனம் படுது பாருங்க. இது மேல ஆசை அது மேல ஆசை அது வேணும் இது வேணும்னு போறப்போ பற்றுகள் அதிகமாயிருச்சுனாவே இந்த வாழ்க்கையில சிக்கல்கள் வந்துருதுங்க. அந்த சிக்கலை தவிர்த்து மன நிறைவோடு வாழணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பொருள் மீதும் ஒவ்வொரு நிகழ்வுகள் மீதும் மனம் செலுத்த வேண்டும். அந்த மனதுல ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய உட்பொருள் விளக்கத்தை உணர சொல்றாங்க சாமிஜி. இந்த வார்த்தை உனக்குள் எழுகின்றது, அது நல்லதாக இருக்கின்றதா, அது பிறருடைய மனதை எப்படி போய் சாடுகிறது, எப்படி போய் சேருகிறது, அது உடலுக்கோ மனதுக்கோ துன்பத்தை கொடுக்கின்றதா, அப்போ அது இன்பமாக நிறைவாக இருக்கின்றதா அப்படின்னு எந்த இடத்திலும் ஆராய்ச்சி அனுபவங்கள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணுமோ. தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றவையவர். அப்போ முற்றிலும் துறந்தவரே முக்தி அடைவாங்களாம். எதுவுமே வேண்டான்னு காடு மலை எவ்வளவோ படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? எவ்வளவோ ஞானியர்கள் சித்தர்கள் காடு மலை அப்படின்னு தேடி தேடி போவாங்க. அந்த இடத்துல என்ன இருக்குதோ அத தானுக்கா கிடைச்சதுன்னா எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. உடலு இந்த உயிர் வேணும் அப்படின்னு சொன்னா தனக்குன்னு எது கிடைக்குதோ அதை அந்த இடத்துல நினைக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரிதான் துறவிகள் எல்லாம் வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நிலை என்னவா இருந்துச்சுங்க? எது தேடலா இருந்துச்சு அவங்களுக்குள்ள? முக்தி அடையணும், மனம்
முழுமை நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுங்க. அதனால அந்த தேடல் ஒரே நிலையானதாக இருந்தது. அந்த சிந்தனையை அனைத்தும் ஐம்புலன்களையும் அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த இறை சிந்தனையோட இருந்தாங்க பாருங்க. அதனாலதான் தலைப்பட்டார் தீரத் துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றவை அவர். யாரெல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் முக்தி நிலையை நோக்கி பயணித்தார்களாம். இதே துறவரார் இந்த பிறப்பு அப்படிங்கிற வலையில சிக்கி நமக்குள்ள இது மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டே போறோம் பாருங்க. அதனாலதான் அந்த வலையிலே இந்த மனித பிறவி அப்படிங்கிற வலையில சிக்கிக்கிட்டு அதுல சிக்கலுண்டு துவண்டு மீண்டும் எழுந்து இதுலயே பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே மனித வாழ்க்கை போய்கிட்டே இருக்குதுங்க. பற்றுற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். பற்றுகள் நீங்கிய பிறகே இந்த பிறவி நீங்கும். இல்லைன்னா பிறப்பு இறப்பும் கொண்ட நிலை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குமா. இப்போ இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் மனசுக்குள்ள தோன்றது எதைத்தான் விடுறது, எதை விட்டாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு தேவைகள் இருந்துகிட்டே இருக்குதுங்க. அதத்தான் சாமிஜி இந்த இல்லறத்திலே துறவரம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுதான் உண்மையான துறவு. இல்லத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அளவு முறையோட எது எப்ப எந்த இடத்திற்கு தேவை என்பதை நம்மளுடைய அறிவிலே தெளிந்த ஒரு விழிப்புணர்வோடு வாழ கத்துக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில தானுங்க மனம் நிறைவு இருக்கும். இன்னைக்கெல்லாம் உண்மையான வாழ்க்கை, உண்மையான சந்தோஷம் அப்படின்னா நிறைய பொண்ணு பொருள் சொத்து இதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ பல பண வசதிகள் இருந்தாலும் கூட அவங்கனால உப்பு போட்டு சாப்பிட முடியாது, சர்க்கரை போட்டு காஃபி குடிக்க முடியாது. அந்த நிலைகள்ல தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா சாதாரண மனிதர்கள் எல்லாத்தையும் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம மரத்தடியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு நோய் இல்லாம வாழ்றாங்க பாருங்க. அவங்கெல்லாம் வீடையும் அந்த வேற ஏதாவது செல்வத்தையோ நல்ல ஏசி கார் ஏதாவது வேணும்னு ஏதாவது தேடினாங்களா? அவர்களுடைய தேடல் எங்க இருந்துச்சுங்க? இந்த உணவுக்காக உழைக்கிறது. அந்த உணவை உண்டுட்டு அப்படியே ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. மண்ணு மேல மரத்தடியில வாழ்ந்த மனிதர்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் நினைக்கிற பொழுது சொகுசு வாழ்க்கை வாழுகின்ற மக்களை பாக்குறப்போ அவங்கதான் நிறைய ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப தகுந்த ஒரு உடற்பயிற்சி, இந்த உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, இந்த உலகத்திற்கும் உயிருக்கும் சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் என்ன உறவு அப்படிங்கிற உண்மை உறவை தெளிந்த நிலையில வந்துட்டோம்னா துறவு தானாகவே வந்துடுங்க. இதெல்லாம் வேணும் வேணும்னு தேடி பிடிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த ஒரு வாழை பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காம மனசு என்ன பண்ணுங்க, நமக்குள்ள இதெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாம போகும். இருப்பன இல்லாமை இருப்பனவாம் அப்படிங்கிற மாதிரி மனம் ஒன்றை பற்றி அதிலேயே லயமாகி இருக்கணுமா. ஒரு பொருளை பாக்குறீங்க, அதோட லயமாகணும், அதோட உறவு கொள்ளணும். அதுதான் உண்மையான உறவு. அந்த உறவை பற்றி தெரிந்து அதிலிருந்து ஒரு துறவு நிலை மனிதனுக்கு வருது பாருங்க. கற்கண்டு என்று நினைக்கின்ற பொழுதே கரும்பு ரசத்தின் பக்குவத்தை உணர்ந்திருக்கணுமா. அப்ப கற்கண்டு எடுத்து வாயில சுவைக்கிறப்பவே இந்த கரும்பு ரசமாக்கப்பட்டு பதப்படுத்தி என் நாவில் ஒரு சிறு உருண்டையாக இருக்கின்றது அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வந்துடணுமா. அதுதான் உண்மை. அந்த உண்மையை உணர்ந்து வாழ சொல்றாங்க. எந்த இடத்துலயுமே சாமிஜி சொல்றது எல்லாமே ரொம்ப தேடி போகாதீங்க. சரியான முறையில நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பிறவி கடல் நீந்தணும் பாருங்க. பிறவி கடலை நீந்துவோர் நீந்தாமை. நமக்கெல்லாம் இன்னைக்கு எப்படா இந்த வாழ்க்கை முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க. எப்படா ஏன் இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிக்கடி வந்து போகும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நினைச்சது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலதான் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருங்க. எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருந்ததுன்னா, அப்பா நான் நினைச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய சொகுசு அப்படின்னு போவோம் பாருங்க. அதெல்லாம் உண்மையானது இல்ல, நிலையானது இல்லை. அப்ப உண்மையை உணர்ந்து வாழுங்க. எந்த இடத்திலுமே நம்முடைய முன்னோர்கள் ஆகட்டும், அவர்கள் என்ன சொல்லி வைத்தார்களோ அதை பக்குவப்படுத்தும். அவர்கள் ஒரு காரணம் இல்லாம எந்த ஒரு காரியம் நடக்காதுங்க. அதையெல்லாம் சாமிஜி சொல்றாங்க. நல்லா பாருங்க. நம்மளுடைய தாத்தாவுடைய தாத்தாவை நம்ம பார்த்திருக்கிறோமா?
இல்ல. அவங்க வழியா தான் நம்ம வந்திருக்கிறோம். பேரனுடைய பேத்திய நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த வழியாக எதை அவர்கள் கொடுத்தார்களோ அதுதானே இன்றைய வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைய வாழ்க்கை தானே நாளைய சரித்திரமாகிறது. அதை உணர்ந்தணும். பரம்பரையா என்ன நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது? ஏன் துன்பங்கள் வருது? இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? உடல்நிலை நோயாக, மனதிலே குழப்பமாக, வாழ்க்கையில சிக்கலாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, எதன் மீது நமக்கு பற்று அதிகமானது? அப்ப துறவு நிலை அப்படிங்கிறது என்ன? எதோட நாம் லயமாகிக்கிட்டு இருக்கிறோம்? எதோட இணைந்து அதையே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பற்று. பிடிச்சுக்கிறோம். குடும்ப பற்று இருக்குது, உறவுகள் பற்று இருக்குது, பொருள் மேல, புகழ் மேல, செல்வாக்கு மேல, இதெல்லாம் அதிகமா நமக்கு இதெல்லாம் தேவைன்னு எடுத்துக்கிறோம் பாருங்க. இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க சாமிஜி. ஆராய்ந்து அனுபவித்து பாருங்க. இதனுடைய உண்மை நிலையை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்புல இருந்து கீழே இறக்கி வச்சிடறோம் பாத்தீங்களா? அது தேவைக்காக அதை வச்சிருக்கிறோம். தேவை இல்லை அப்படின்னா அதனுடைய நிலை முடிந்தது. அதே போலதாங்க இந்த உடலும். நம்மளும் அந்த மாதிரிதான். நமக்கு எவ்வளவு காலத்துக்கு இந்த உடல்ல இருக்கணுமோ, இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கணுமோ, இந்த உலகத்துல இந்த காந்தம் ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்குதோ, அதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கண்டிப்பா இந்த துறவு அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தானுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே ஏன் நம்ம பற்று பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறோம்? அதத்தான் ஒரு ஞானி கிட்ட வந்து ஒரு சீடர் கேக்குறாராம், சாமிஜி நான் உங்களோட வர்றேன், எனக்கு ஞானத்தை போதிங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ சரி ஆற்றுல கடந்து போலாம், அந்த பக்கமா கூட்டிட்டு போய் உனக்கு போதனை செய்யறேன், ஞானம் பெற்று விடலாம் அப்படின்னு அந்த குரு சொல்றாருங்க. சரி நாளை உங்களோட வர்றேன் அப்படின்னு வீட்டுக்கு போறாரு. அப்படியே வர்றப்போ இந்த குருவுக்கு ஏதாவது தட்சணை இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுறாருங்க. அப்போ அடுத்த நாள் பாக்குறப்போ நல்ல ஒரு பெரிய மூட்டையை கையில வச்சிருக்கிறாரு. என்ன குரு கேக்குறாரு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. படகுல ஏறி உட்கார்ந்துகிட்டு, இதுல உங்களுக்கு தட்சணை கேட்டீங்க, அதனால பொண்ணு, பொருள், பணம், நகை இதெல்லாம் இருந்துச்சு. என்னுடைய மனைவி இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தது அவங்களுக்கு. நானே விட்டுட்டு போக போறேன். எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி அந்த பணத்தையும் நகையெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை முடிச்ச அப்படியே குரு கையில கொடுக்கிறாராம். படகு நடு ஆத்துக்கு போயிருக்கிறப்போ அதை குரு அந்த பணம் நகை இருக்கக்கூடிய மூட்டையை வாங்கி அப்படியே நடுக்கடல்ல வீசி எறிஞ்சிடுறாராம். உடனே இந்த சீடனுக்கும் அவ்வளவு கோபம் வந்துருச்சாம். ஏன் சாமிஜி, குரு தட்சணை கேட்டீங்கன்னு சொல்லி இவ்வளவு நகையெல்லாம் எடுத்து கொண்டு வந்தேன். விட்டுட்டு வந்திருந்தா கூட என்னுடைய மனைவி குழந்தைகளாவது நல்லா இருந்திருப்பாங்க. இத கொண்டு வந்து நீங்க கேக்குறீங்கன்னு கொடுத்தம் பாருங்க அப்படின்னு ரொம்ப சடிச்சுக்கிட்டாராம், சங்கடப்பட்டுக்கிட்டாராம். அதுதாங்க இதத்தான் சொன்னாரு. ஞானம் வரணும் அப்படின்னா பற்றற்ற நிலை வரணும். குடும்பத்து மேலயும், உறவுகள் மேலயும், பொருள்கள் மேலயும் பற்று நீங்காம இல்ல இன்னைக்கு வாழ்க்கை நடந்துட்டு இருக்குதுங்க. அதை உணர்த்தினாராம் மகரிஷி. அதே மாதிரிதானுங்க, ஒரு இடத்துல ஒரு கிளாஸுக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒரு வகுப்பு மூச்சு பயிற்சிக்காக ஒரு இடத்துல, இது உண்மையா நடந்த சம்பவம், மூச்சு பயிற்சிக்காக நடந்து வந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் துறந்த நிலையில ஒரு துறவி ஒருத்தர் அந்த பயிற்சிக்காக வந்துகிட்டு இருக்கிறார். அவர் வர்றப்போ என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய காலனிய எடுத்து மரவா வச்சுட்டு வந்துடுவார். ஏன்னு கேட்டா, எல்லாத்துடைய காலனியும் கொஞ்சம் உயர்ந்த விலையில இருக்கும். அவரது மட்டும் கொஞ்சம் பழைய பிஞ்சு போனது மாதிரி இருக்குமா. அதனால இந்த இதுல பாக்குறப்போ என்னுடையது மிகவும் பீந்து போன நிலையில இருக்குது, அதனால் பழசா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து மரவா வச்சுட்டு வருவாராம். அப்பதான் அந்த சொல்லி கொடுத்த பயிற்சி குரு ஞானி கேட்டாராம், அப்ப இன்னும் நம்ம அந்த காலனி மேல இருக்கக்கூடிய பற்றையே நீங்க இன்னும் விடாம இருக்கிறீங்களா? எதை துறந்து விட்டு வந்தேன்னு சொல்றீங்க? துறவியாக வந்து என் முன்னாடி நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாராம். அதுதானுங்க. அப்போ அவங்க முன்னாடி நம்ம இப்படி இருக்கணும், இவங்க முன்னாடி நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனம் எதையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்குது பாருங்க, எந்த செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க, அதையெல்லாம் உணர்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன? நீங்க யாரு? எதற்காக பிறந்தீங்க? இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? முழுமை என்ன? பல கடமைகள் நமக்கெல்லாம் இருக்குதுங்க. இந்த உடலுக்கு, உயிருக்கு, நம்மளுடைய மனதுக்கு, இந்த உறவுகளுக்கு செய்யக்கூடிய பல கடமைகள் நமக்கெல்லாம் இருக்குது. அந்த கடமைகளை சரியான முறையில செய்யணுமோ. அதத்தான் சாமிஜி அவரு துறவரம் வந்த புதுசுல ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. ரொம்ப மிகுந்த அற்புதமான பாடல்.
என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். எனினும் இவ்விரு நிகழ்ச்சியை மனதில் கொண்டு பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். புவி வாழ்வில் இயல்பொக்க பொது நலமே கருதி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே கொடுப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து. வீடோ ஏகவழி என்றெண்ணி யான் துறவு பூண்டேன். சாமிஜி துறவு பூண்டப்போ அவர் எடுத்துக்கிட்ட ஒரு எண்ணம் பாருங்க. ஒரு பாடல், அழகான பாடலா பத்தியும் என்னுடைய இறப்பை பத்தியும் எனக்கு தெரியாது. ஜனனம் மரணம் இரண்டையும் யான் அறியேன். எனினும் இவ்விரு நிகழ்ச்சியை மனதில் கொண்டு பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அத்தனையும் சம்பாதிக்கிறேன் நானு. எல்லாத்தையும் இந்த உலகுக்காக கொடுக்கிறேன். என்னுடைய உண்மையான சொத்து என்னன்னு கேட்டா, இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து. வீடோ ஏகவெளி. வீடு அப்படிங்கிறது எனக்குன்னு இந்த வீடு அந்த வீடு எதுவுமே இல்லை. இந்த ஏக வெளிதான், இந்த பிரபஞ்சம் தான் என்னுடைய உண்மையான வீடு அப்படின்னு சொல்லி அந்த உண்மை நிலையிலே உண்மையான ஒரு துறவு எடுத்து மக்களுக்காக போதனை செய்தாரு பாருங்க. அந்த ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்றும் சுக்குமமாக நம்மோடு இணைந்து கலந்து நிற்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே நாம் வேண்டிக் கொண்டு, இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.